உங்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். உங்களோடு மீண்டும் ஒரு முறை மகாலட்சுமி. ஆம், நான் இப்போ கடைசியாக பதிவு செய்த வீடியோவில் ஒருவர் கேள்வி அனுப்பியிருக்கின்றார். நன்றி. அந்த கேள்விக்கு தன்னுடைய பெயரை அவர் குறிப்பிட தேவையில்லை என்று கேட்டிருந்தபடியால் அவருடைய பெயரை நான் அறிவிக்கவில்லை. உங்களுடைய கேள்வியை நான் வாசிக்கின்றேன். அது மற்றவர்களுக்கும் எல்லோருக்கும் பிரயோசனமாக இருக்கும். முதலாவது அந்த கேள்விக்கு பதிலை கூறிவிட்டு நாங்கள் பிறகு இன்னொரு பதிவுக்கு செல்வோம். முதுமையிலும் ஆனந்தம் அந்த தலையங்கம். அதாவது நான் அந்த கேள்வியில் அந்த ரெக்கார்டிங்கில் சொல்லியிருந்தேன் 5 உடம்புகளை பற்றி. அதை பற்றி தான் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். 5 உடம்புகளை நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது அன்னமய கோஷம், அடுத்தது மனோன்மய கோஷம், அடுத்தது பிராணமய கோஷம், அடுத்தது விஞ்ஞானமய கோஷம், அடுத்தது ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷத்தை பற்றி நாங்கள் அதில் அன்னமய கோஷம், அதாவது இந்த ஃபிசிக்கல் பாடியை தான் நாங்கள் முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் என்று தான் அந்த கான்செப்டை நான் சொல்லியிருந்தேன். அது கரெக்ட் தான். ஆனால் அதை முழுக்க அந்த உடம்புலேயே நாங்கள் தங்கி இருக்கிறதுனால உள்ள இருக்கிற மிச்ச 4 பேரும் தான் ஆக்சுவலாக இவர் ஒரு வடிவேலு ஒரு காமெடி பீஸ். இவரில் எந்த பிரயோசனமும் இல்லை. உள்ளே இருக்கிற 4 பேரும் தான் இவரை கைப்பொம்மையாக வச்சுருக்குறாங்க. இப்போ உருவம் தெரிகிறதுனால அவங்க இல்லை. அதனால் நாங்கள் மிஸ்கம்யூனிகேஷன், நிறைய பேரோட கோபங்கள் அப்படிலாம் வருது. ஆனால் உண்மையாக அந்த நீங்கள் பார்க்குற ஆள் அது செய்யலை. கரெக்டாக என்று தான் அந்த 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 வீடியோவில் இருக்குது. அதில் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த கேள்வியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் கூறியது போல் எனக்கு ஃபிசிக்கல் பாடியை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடிகின்றது. அவருக்கு இந்த சூட்சும இந்த ஸ்தூல உடல் என்று சொன்னால் ரத்தம் சதை எலும்பினாலான இந்த உடம்பு. நாங்கள் ஷாம்பு போட்டு கழுவுவோம், பர்ஃப்யூம் போடுவோம், மேக்கப் போடுவோம், லிப்ஸ்டிக் போடுவோம், ஆம்பளைகள் ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க, கோட் ஷூட் போடுவோம். எல்லாமே அழகுபடுத்துறதுக்கான இந்த உடம்பு. ரைட்டாக இந்த உடம்பு அது கரெக்டான எல்லாம் ட்ரெஸ் பண்ணி நல்லா எல்லாம் சேர்த்தான் வேணும், குளிக்கிறது எல்லாம் செய்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே குளிக்காட்டி மனசை எப்படி குளிக்க வைக்கிறது? அங்கே தான் அந்த கேள்வி போகுது. அதை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். அவர் அந்த கேள்வியை கேட்குறார். நீங்கள் கூறியது போல் எனக்கு ஃபிசிக்கல் பாடியை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடிகின்றது. கரெக்ட். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு தான், எல்லாருக்கும். நான் எப்படி அதையும் தாண்டி செல்வது? மன்னிக்கவும், கேள்வி சரியாக எழுத முடியவில்லை. உங்களுக்கு புரிந்தால் விடை தரவும். நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கும் நன்றி. இந்த கேள்வி கேட்ட நபருக்கும். நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஃபிசிக்கல் பாடி தான். இந்த ஃபிசிக்கல் பாடியை பற்றி நான் படித்ததில் இருந்து ஒரு சின்ன கதையொன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன், பாருங்க, கூறுறேன். ஒரு கிராமத்தில் இப்போ ஃபிசிக்கல் பாடி தானே, அதை கான்சன்ட்ரேட் பண்ணுற மட்டும்தானே நாங்கள் செய்கிறோம். சரி, அதை வச்சு ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் லைட்டே இல்லை, வெளிச்சமே இல்லை, குக்கிராமம். வெளியில் ஆக்கள் போய் வர்றதே இல்லை. அந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து திருமணம் பண்ணி பிள்ளைகள் பெற்று அப்படியே அங்கேயே உடம்பு விட்டுருவாங்க. வெளியில் எங்கேயுமே போகிற இல்லை. இப்படியான ஒரு கிராமத்தில் ஒருத்தன் வெளியில் எங்கேயோ போய் வந்திருக்கிறான், பக்கத்து ஊருக்கு. கரெக்டாக போயிட்டு வந்திருக்கிறான். சரி, இப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுது இந்த கிராமத்தில்? திடீரென்று விடியப்புறத்தில் விடியோம் 5-6 மணிக்கு பார்த்தா கிராமத்தில் இருக்கிற எல்லா சனமும் ஓடுதான் ஒரு இடத்தை நோக்கி. எல்லாரும் ஓடுறாங்களா? அவங்க போய் பார்த்தா ஏதோ ஒன்று விழுந்து கிடக்கு. பெரிய ஒரு உருவம், ஏதோ ஒன்று விழுந்திருக்கு. நானும் கிராமத்தாண்டே வச்சுக்கொள்ளுங்க. அதில் ஒரு ஆளாக சொல்கிறேன். பெரிய ஒரு ஒன்று ஏதோ விழுந்திருக்குது, ஏதோ கிடக்குது கீழே. என்னடா எல்லாரும் பார்க்குறாங்க. என்னவா இருக்கும் இது? என்னவா இருக்கும்? தெரியலையே. அப்போ அதில் டக்குன்னு கூட்டத்துக்குள்ள ஒரு ஆள், பெரிய ஆளாக தானே, ஒருவர் டக்குன்னு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அந்த வெளியில் போயிட்டு வந்தவர் அவராகத்தான் இருக்கும். அவர் என்ன சொல்கிறார்? இது எனக்கு தெரியும், புல்லட் கார்ட், மாட்டு வண்டி, எல்லாரும் தள்ளி போங்க என்றுட்டு அவர் என்ன செய்கிறார்? ஒரு கைத்தை கொண்டே கட்டி அதை 4 பேரை சேர்ந்து இழுக்கிறார். உருளுது. அதுக்கு ரோதை எல்லாம் இருக்குது, சில்லெல்லாம் இருக்குது. இழுத்து கொண்டு போகிறேன். இழுத்துக்கொண்டு கொஞ்ச நேரம் போய் இந்த உருவெல்லாம் ஒரே பெரிய கொண்டாட்டம், திருவிழா. என்னடா ஏதோ இழுத்துட்டு போகிறேன். புறா கொஞ்ச நேரத்தால் பார்த்தா இன்னும் ஒருத்தர் சொன்ன, ஏய் நிப்பாட்டு, ஸ்டாப். இது புல்லட் கார்டு இல்லை, அதாவது மாட்டு வண்டி இல்லை, இதுக்கு பேர் டிராக்டர். சரியா போச்சு.
ஒரு டக்குன்னு கையை விட்டுட்டேன், அவருக்கே தெரியும் தானே, அது தனக்கு தெரியாண்டு டக்குன்னு கையை விட்டுட்டு அங்கால போயிட்டு அவர் இந்த கைத்தெல்லாம் விட்டேர். இவர் இது டிராக்டர்ன்னு சொன்னவர் ஏறி உள்ளே இருந்தேர். இந்த மெஷினை போட்டு இப்படி இப்படி இது உருட்ட, இப்படி உருட்ட அது உருண்டு கொண்டு போகுது. வா, அப்போ எல்லாரும் கை தட்டியும் இவர் சொல்கிறதான் சரி, உருளுதே, எதுக்கு இதை கைத்தால் இழுப்பான்னு மெல்ல மெல்ல உருண்டு கொண்டு போகுது. பிறகு என்ன இப்படி உருண்டு கொண்டு போய் 2 நாளாக நடந்துட்டுருக்கு. பிறகு அங்கே ஒரு ரிட்டையர் பண்ண ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஒரு ஜீப்பில் வருகின்றார் அந்த குக்கிராமத்தை பார்க்குறதுக்கு, சும்மா ட்ரிப்புக்கு. அவர் வந்து பார்த்தேர், ஓ ஸ்டாப் ஸ்டாப், ஏன் இதை இப்படி ஓடுறீங்க? இதில் பேர் வந்து ஹெலிகாப்டர், இது வந்து வானத்தில் பறக்கிறது, இதே எப்படி ஓடுறீங்க? இறங்கணுன்னு எல்லோரும் இறங்கி கப்சிப்பாக நின்றுட்டாங்க. அவர் உள்ளே ஏறி சரியான மாதிரியான தொழில்நுட்பங்களை அதில் உபயோகம் பண்ணி அதை அழகாக எல்லாரையும் தள்ள சொல்லி மேலே அப்படியே அழகாக போய் ஒரு ரவுண்ட் ஒன்று அடித்து அப்படியே வந்து அந்த ஹெலிகாப்டரை கீழே இறக்குனார். இறக்கிட்டு அவர் சொன்னார், இதில் பேர் வந்து ஹெலிகாப்டர், இந்த கதையை இதோட ஸ்டாப் பண்ணுவோம். இது மாதிரி தான் இந்த கேள்வி கேட்டவருக்கு இந்த ஆன்சர். எனக்கு நீங்கள் எத்தனை வயசுன்னு தெரியாது, நீங்கள் என்ன சுச்சுவேஷன்னு தெரியாது, உங்களுக்கு டைம் இருக்குமா பயிற்சி பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் வேலை டூ மச்சாக செய்கிறதா, இல்லை குழந்தைகள் இருக்கிற அம்மாவா, எனக்கு தெரியலையே. அப்போ ஆனபடினால அப்புறம் நீங்கள் என்னோட வேணுமெண்டா தொடர்பு கொள்ளலாம். அதன் மூலம் நான் உங்களுக்கு அது இதை டீப்பராக சொல்லி கொடுப்பேன். இப்போ இந்த இடத்துல நான் இதை விளங்கப்படுத்துவனாக இருந்தால், இப்போ கவனிங்க, நீங்கள் பார்த்த ஃபிசிக்கல் பாடி தான். நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க? உடம்பை மட்டும்தான் கவனிக்க முடியுது. இந்த 3 விதத்தில் எப்படி நீங்கள் உடம்பை கவனிக்கிறீங்க? இந்த 3ம் வந்து உடம்பு தான், சரியா? முதலாவதா கைத்தால் கட்டி இழுத்ததும் உடம்பு தான். 2ஆவதா இந்த பட்டனை அமர்த்தி இப்படி வீலால் கார் மாதிரி ஓடுனதும் உடம்பு தான். 4ஆவதா பறந்து போய் வந்து அப்படியே நின்றதும் உடம்பு தான். அப்போ ஒரே உடம்பை சரியாக நாங்கள் அந்த உடம்புல சரிவர எங்களுக்கு அதை புரிந்து கொண்டால் நம்ம சொல்ல அது கேட்கும். கரெக்டா? நோன் டு அன்னோன், தெரிந்ததில் இருந்து தெரியாததுக்கு. கரெக்டா? நீங்கள் முதலாவது உங்களோட உடம்பை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்க? நல்லா நாங்கள் ஷாம்பு போடுறோம், குளிக்கிறோம், மேக்கப், அதெல்லாம் ஓகே. மற்றபடி என்ன பண்ணுறீங்க? சரியான மாதிரியான உடல் பயிற்சிகள், கரெக்டான சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம். பரவாயில்ல, நைட் ஷிஃப்ட் செய்கிறேன், நானும் நைட் ஷிஃப்ட் தான் செய்கிறேன். நான் அந்த நேரத்தில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நித்திரை கொண்டு அந்த தூக்கமெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறீங்களா? அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட உடம்பு மற்றது இன்னும் ஒன்று, நீங்கள் என்னத்தை தான் சாப்பிட்டு என்னத்தை தான் செய்தாலும் இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அதுகளெல்லாம் வருதே, அதெல்லாம் வந்து இதை பாதிக்கும். அதுகளெல்லாம் வராமல் என்ன செய்யணும் என்று சொன்னால், நான் ஒன்று சொல்லிடுறேன், ஒரு சின்ன டெக்னிக் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. நீங்கள் என்னத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம்? வேலையில் ஸ்ட்ரெஸ் அண்டா எனக்கு தெரியாது தானே என்னண்டு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து சில நேரம் யோசனை கவலைண்டு இப்போ வேலைக்கு போகிறோம்ட்டு வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நீங்கள் யாருண்டே தெரியாது, வேலைக்கு போகிறோம். வேலையில் சில நேரத்தில் கோவர்க்கர்ஸோட, அங்கே மேலதிகாரிகளோட, இல்லை உங்களுக்கு வேலை பழுவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, வீட்டை வந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் முதலாவது வந்து உங்களுடைய முன்னுரிமை, உங்களுடைய எனர்ஜியை வந்து உங்களுடைய தேவையான முக்கியமானதுக்கு தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு அம்மாவாக இருந்தால் அந்த குழந்தை 8-10 வயசுக்கு உட்பட்ட குழந்தையா, குழந்தைக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த அந்த கவலைகள், வேதனைகள் எல்லாம் குழந்தைக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கவலைப்படணும், அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் வேலை இடத்துல அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே உங்களுடைய எமோஷனை, உணர்வுகளை மாறி மாறி கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் தேவையில்லையே. நாங்கள் எதுக்கு போகிறோம்? பேச்சேக்குக்காக. இந்த வேண்ட சம்பளத்துக்கு 100% அங்கே சத்தியமாக வேலை செய்யுங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம வேண்ட சம்பளத்துக்கு அந்த பேச்சேக்குக்கு 100% அதுக்கு உண்மையாக இருங்க. இட்ஸ் இனஃப். கரெக்டாக? அது நம்ம கொண்டு வந்தால் தான் மார்கேஜ் பண்ண முடியும். கதை சாதாரணமாக பொதுவாக சொல்கிறேன். கரெக்டா? அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதை எல்லா இடத்துலையும் எடுத்துக்கொள்ளுங்க. எதையுமே நீங்கள் சீரியஸாக எடுக்க வேண்டாம். சீரியஸாக எடுக்கிறதுக்கு ஒரு 4 விஷயம் வச்சுக்கொள்ளுங்க. கரெக்டாக? நீங்கள் இப்போ திருமணமாகி ஒரு குழந்தைகள் இருக்கிறவண்டா, அப்பாவா அம்மாவா இருந்தால் வீட்டோட இன்கமுக்கு, இப்போ குழந்தைகளுக்கு, பட் குடும்பத்தினுடைய சூழ்நிலைக்கு அதுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க அந்த 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 யோசனைகள், உங்களோட எனர்ஜி லெவலை. மிச்சம்படி நீங்கள் தேவையில்லாமல் எல்லா இடத்துக்குமே போய் டென்ஷன் ஆகி கொண்டிருந்தால் இந்த ஃபிசிக்கல் பாடியை நீங்கள் இப்போ இந்த முதலாவது மாட்டு வண்டியில் இழுக்கிற ஆள் மாதிரி தான் இருப்பீங்க. மாட்டு வண்டியில் இழுக்கிற ஆளுக்கு நிச்சயமாக வந்து மற்ற இடத்துக்கு போகவே முடியாது.
இந்த உடம்பை நாங்கள் ஓரளவு சரிவர இயக்கி செய்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நாங்கள் போக முடியும். சரியா? தேங்க்யூ. இது இவ்வளவு என்னால் சொல்ல முடியுது. எவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கன்னு பாருங்கள். வேணுமெண்டா நீங்கள் திரும்பியும் அந்த கேள்வியை எழுதலாம். இன்னும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நான் உங்களோட கேள்வியிலேருந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். முதலாவது எனக்கு தெரியாது நீங்கள் யோகாசனம் பண்ணுவீங்களா, தியானம் பண்ணுவீங்களா, தெரியுமா தெரியாதா, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கதை மூலம் சாதாரணமாகவே ஒரு இதெல்லாம் தெரியாத ஒருவங்க எப்படி இருக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துருங்க. கரெக்டா? ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு கூகுளில் நிறைய போட்டிருக்காங்க. அதெல்லாம் படியுங்க, பாருங்க. ஆனால் அதெல்லாம் எப்போதுமே ஹெல்ப் பண்ணாது. ரேடியோ கேட்குறது செய்கிறது எல்லாம் ஒரு புல்லை வெட்டுற மாதிரி அடிவேர் வளர்ந்துட்டே இருக்கும். அட்லீஸ்ட் அதையாவது செய்யுங்க. நிரந்தரமாக செய்யணுமென்று சொன்னால் எனக்கும் அப்படியெல்லாம் இருந்தது. நிரந்தரமாக செய்யணுமா இருந்தால் என்ன மாதிரி பயிற்சிகள் பண்ணி செய்தால் தான் முடியும். அது உங்களால் முடியும், என்னால் முடியுமெண்டா உங்களாலே முடியும் தானே. நான் அப்படி செய்கிற ஆளே இல்லை, எந்த நம்பிக்கையுமே இல்லாத ஒரு ஆள். நான் நிறைய வேலை செய்தேன், பணம் சம்பாதிச்சேன், எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரு தனிமையும் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, ஒரு சம்திங் இஸ் மிஸ்ஸிங், ஒரு பாக்கெட் மாதிரி. கரெக்டா? அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் இப்போ இல்லாமல் நான் வர்றதுக்கு அதுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதனால தான் நான் அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். கரெக்டாக? தேங்க்யூ. இந்த கேள்வி கேட்டதுக்கு நான் புரிஞ்சிருக்குமென்று நினைக்கிறேன். தேங்க்யூ. இப்போ நாங்கள் இந்த ரெக்கார்டிங்குக்குள்ளே போனோமா இருந்தால், அதாவது எந்த விதமான பயிற்சியையும் நாங்கள் செய்கிறதுக்கு ஒரு மண்டலம் என்று சொல்லுவாங்க. நான் இந்த கூகுளில் படித்தேன். என்னுடைய குருநாதர் எப்பயும் சொல்லியிருக்கேன், இந்த கூகுளில் இருக்கிறது புக்கில் இருக்கிறது சொல்ல வேண்டாம், உன்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் ஷேர் பண்ணணுமெண்டு. ஆனால் நான் இந்த சில விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த உறுதிப்படுத்துறதுக்காக நான் வாசித்தேன்னா, இந்த ஐயப்பன் விரதம் வருகுதே, அதுக்கு 48 நாள் ஒரு மண்டலம் பாருங்க. அந்த ஒரு மண்டலம்னா 48 days. அந்த 48 நாள் செய்யும் பொழுது எங்களுக்கு அந்த மசில்ஸ் மெமரிக்குள்ளே போய் எங்களுக்கு அது எங்களோட ரொட்டீனாக பழக்கமாயிருது. என்ன ஒரு நல்ல காரியத்தையும் செய்யும் பொழுது 48 நாட்கள் தொடர்ந்து செய்யணும். அப்படி இல்லை, நாங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், மயக்கத்தில் இருக்கிறோம் என்றதை தவிர மிச்சம்படி எப்படியோ அந்த ஒரு பயிற்சியை நாங்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது 48 நாளால் அது எங்களுடைய டெய்லி ரொட்டீனாக அதுவாகவே ஆயிரும். அதுக்கு டைம் இருக்குது பாருங்கள். பல்லு திட்டுறோம், கழுவுறோம், தேவையான ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் பேசுகிறோம், டிமோட்டனுக்கு போகிறோம், காஃபி குடிக்கிறோம், ஒர்க்குக்கு போகிறோம், இந்த இப்போ யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் பார்க்குறோம். இதுக்கு மட்டும் எப்படி டைம் இல்லாமல் இருக்குது. கரெக்டா? அப்போ இது மாதிரி ஒன்றா அதுவும் வந்துடும். இப்போ 48 நாட்கள் ஒரு மண்டலம். நீங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னாலும் நல்ல விஷயங்கள். இப்போ எங்களை ஒரு நல்ல பழக்கத்துக்கு எங்களை மாற்றணுமா இருந்தால், இல்லை நான் ஏதாவது ஒரு ஆக்கள் பேசும் பொழுது, கதைக்கும் பொழுது நான் குறுக்க பேசிடுறேன், அப்போ நான் கொஞ்சம் மௌனமாக இருக்கணும், அப்போ தான் அவங்க சொல்கிறது புரியுது. இப்படி எங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றும் பொழுது அதை ஒரு பயிற்சியாகவே 48 நாட்கள் செய்யணும். கரெக்டா? இது எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. 48 days அது ஒரே பழக்கத்தையே தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது அது எங்களுக்கு பழக்கமாயிரும். கரெக்டா? இப்படி தான் ஒரு படத்தில், அது இன்னொரு படம் உண்டு பழைய, சுருளி ராஜனோ என்ன உண்டு, அவர் ஒரு ஜோசியம், கிளி ஜோசியம் போய், இடைக்குள்ள ஒரு ஜோக் உண்டு, ஒரு கிளி ஜோசியம் போய் பார்ப்பேன். அப்போ அவர் சொல்லுவார், நீ என்ன ஒரு கிழமைக்கு நாயா சுற்றுவாய், அப்படியா? அடுத்த கிழமைக்கு 2 கிழமைக்கு பேயா சுற்றுவாய், அப்படியா? அதுக்கப்புறம் சுவாமி அதே பழகி போயிடுமெண்டு. அப்போ கரெக்ட் தானே? பாருங்க, கிளி ஜோசியத்திலே அப்படிதான் சொல்றாங்க. ஒரு கிழமைக்கு நாயா சுற்றுவாங்களாம், 2 கிழமைக்கு பேயா அலைவாங்களாம், பிறகு பழகி போயிடும். இது ரைட்டா? அது மாதிரி அது ஜோக், அதை விடுங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல இன்னும் ஒரு ஜோக் என்னன்னா, நாங்கள் எங்களோட காலத்தில் இப்போ எஸ்எஸ் சந்திரன் சரியான ஜோக், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ யோகி பாபு, இந்த ஜோக்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, சூரி, அவர் இப்போ சூப்பராகவே ஹீரோவாக பண்ணுறார். அவருடைய அந்த ஜோக்ஸ், மற்றது சந்தானம் வெரி குட்டாக பண்ணுவார். அந்த ஜோக்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி அப்போ எஸ்எஸ் சந்திரன் இந்த காலம். அப்போ அவர் எல்லாருமே மேடைக்கு கூப்பிடுவாங்க. சார் எல்லாருமே நிறைய நேரமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க, 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கு என்ன வந்தார், நன்றி வணக்கம் அப்படி போயிட்டார்.
அவ்வளவுதான். அவ இப்படி நன்றி வணக்கம் இது மட்டுமே சொல்றதுக்கு நாங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்? 48 days வந்து நாங்கள் ஒரு இடத்துல பேப்பரில் எழுதி வச்சு கொள்ளணும். ஒரு பென் பேப்பர் எடுத்து நான் அதாவது நிறைய பேசுகிறேன், நான் ஒரு பயிற்சியில் இருக்கிறேன், இன்றிலிருந்து இத்தனையாம் தேதி 48 daysக்கு நம்பரை வச்சுக்கொள்ளுங்க. மட்டும் யாராவது ஏதாவது சொன்னால், இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்டா அதுக்கு பேசாமல் இருக்க தேவையில்ல. புரியுது தானே? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அவ்வளவுதான். கணக்கு இப்போ ஒரு ஆள் ஏதாவது சொல்ல வந்தால், ஏதாவது கணக்கு வந்தால் நம்மளும் பேசுவோம் தானே குறுக்க. அந்த இடத்துக்கு மட்டும் நான் இப்போ எழுதணும். ஏதாவது குறுக்க பேசாமல் நான் அமைதியாக இருந்து அவங்க முடியும் மட்டும் அவங்களா சொல்லணும். என்னமோ ஒன்று பேசாமல் இருக்கிறீங்க என்று அப்போ அவங்க ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், நாங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் நாங்கள் பேசாமல் இருந்து ரெண்டு கேட்டுட்டு இருந்து பாருங்க, அவங்க கொஞ்ச நேரத்தால் அவங்களே கேட்பாங்க, நீங்கள் ஒன்றுமே சொல்லலையேண்டு அவங்க ரெடி ஆவாங்க நம்ம கேட்குறதுக்கு. குறுக்க பேசி பாருங்க, என்னடா இதுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன், கதைச்சிட்டு இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை, இவங்க லிசனிங் இல்லை போல, அப்போ இனி பேச மாட்டாங்க. சம்பவம் இது வேலையில் ஒரு ஒரு சூப்பர்வைசரோ மேனேஜரோ இல்லை மேல் அதிகாரியோட பழகிறதுக்கு, அல்லது உங்களோட கணவன் மனைவியாக இருக்கிறதுக்கு, இல்லை ஒரு அம்மாவாக இருக்கிறதுக்கு, இல்லை ஒரு நண்பர்களோட பழகிறதுக்கு, எல்லாத்துக்குமே இது வந்து த பெஸ்ட் ஐடியா. பேசாமல் இருக்கிறது. கரெக்டாக அது பிறகு சொல்லித்தரேன் எப்படி பேசாமல் இருக்கிறது. உள்ளுக்கு ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பேசாமல் இருங்க. ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல. இது 48 நாளைக்கு பழகு மட்டும் அப்படி தானே இருக்கும் எதுவும் பயிற்சி செய்யும் பொழுது. ஆனால் இந்த பேப்பரில் எழுதி வச்சுட்டு, அதாவது 48 நாட்களுக்கு நான் இந்த பயிற்சியை செய்கின்றேன். என்னென்ன செய்யணும்? யாராவது ஏதாவது பேசினா கதைச்சா நான் அதை மௌனமாக கேட்டுட்டு இருக்கணும். கடைசியில் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது மட்டும் நான் வாயை திறந்து கதைப்பேன், தேவைப்பட்டால் என்று எழுதி வச்சிடணும். அதை என்ன பண்ணணும்? முதல் 3 நாளைக்கு 1 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா எடுத்து அதை பார்க்கணும். இரவில் தூங்கிக்க விடுங்க, மார்னிங் எழுத்து பார்க்கணும், 1 ஹவருக்கு ஒருக்கா பார்க்கணும், 3 daysக்கு. கரெக்டா? என்ன ஞாபகப்படுத்துறதுக்காக மறந்துடும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? 3 daysக்கு பிறகு எவ்ரி 4 ஹவர்ஸுக்கு ஒருக்கா எடுத்து பார்க்கணும். பார்த்து ஒரு 1 வீக்கால ஒரு 3 daysம் 6 days 1 week போயிடும். 2 days வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 1 வீக்கால என்ன பண்ணணும்? காலையில் ஒருக்கா, தூங்கும் போது ஒருக்கா பார்த்தா போதும். இனஃப். காலையில் ஒருக்கா, தூங்கும். ஆனால் எவ்வளவு நாள் செய்யணும்? 48 daysக்கு இதை செய்யணும். செய்து பாருங்க, எல்லாருமே உங்களை ரோல் மாடல் ஆக்குவாங்க. உங்களோட முகத்தை பார்த்தீங்கன்னா, ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு பீஸாக இருக்கும். உங்களுக்கே உங்களை கண்ணாடியில் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். தேங்க்யூ. இதெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிற பயிற்சிகள். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். உங்களோடு மகாலட்சுமி. தேங்க்யூ.